அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என் தேவனிடத்தில் வருகிற ஒருவரையும் என் தேவன் ஒருபோதும் புறம்பை தள்ளுகிறதில்லை. ஒரு மனிதனையும் தள்ளுகிறதில்லை. அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும், சமுதாயம் புறக்கணிக்கலாம், குடும்பம் புறக்கணிக்கலாம், மனிதர்கள் புறக்கணிக்கலாம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமாம், இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியம்மா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேத வசனத்திற்கு நேரே திரும்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுகிறவர், என்னோடும் எங்களோடும் பேசும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இந்த சகேயு என்ற மனுஷனை நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது, அந்த மனிதனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் ஒரு ஐஸ்வர்யவான் தான். தேசத்திலே ஒரு உயர்ந்த அதிகாரியாகத்தான் அவன் இருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரருக்கு அவன் தலைவன் என்பதாக. அவன் வரி வசூலிக்கிற அந்த மக்கள் நடுவில் அவன் ஒரு தலைவனாய், அவன் ஒரு உயர்ந்த ஒரு பதவியிலே தான் இருந்தான். ஆனால் அவனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சமுதாயத்தில் மக்களால் அவன் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனாயிருந்தான். சமுதாயத்தில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட மனுஷனாயிருந்தான். அவனை குறித்து இப்படி சொன்னார்கள், இவன் ஒரு பாவியான மனுஷன். இந்த மனிதனை தேடி இறைவன் நெருங்கி வர முடியாது, இவன் இறைவனை நெருங்க முடியாது, இவன் தெய்வத்தை நெருங்க முடியாது, இவன் தெய்வத்தை தேடி வர முடியாது. இந்த எண்ணம் தான் இவனை குறித்து ஜனத்தின் மத்தியிலே இருந்தது. இவனுடைய பாவம் தெய்வன் இவனை நெருங்க முடியாத அளவு இவனுடைய பாவம் இவனை தடை செய்திருக்கிறது. இவன் தேவனை நெருங்கி வர முடியாதபடி தடை செய்திருக்கிறது என்கிற எண்ணம் தான் இருந்தது. இன்றைக்கும் கூட ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற யாரோ ஒருவர் இந்த இடத்தில் இருக்கலாம். நான் ஒரு பாவியான மனுஷன், நான் ஒரு பாவியான மனுஷி, நான் தேவனை நெருங்கி வர தகுதி இல்லாதவன், நான் தேவனை காண தகுதி இல்லாதவன், தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, தேவன் எனக்கென்று நன்மை செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் நெருங்கி வர எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அந்த அளவு நான் ஒரு துன்மார்க்கன், அந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில் பாவம் என்று எண்ணி தேவனை விட்டு விலகுகிற ஒரு மன பக்குவம் உள்ள யாரோ ஒருவர் இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என் தேவனிடத்தில் வருகிற ஒருவரையும் என் தேவன் ஒருபோதும் புறம்பை தள்ளுகிறதில்லை, ஒரு மனிதனையும் தள்ளுகிறதில்லை. அவன் எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும், சமுதாயம் புறக்கணிக்கலாம், குடும்பம் புறக்கணிக்கலாம், மனிதர்கள் புறக்கணிக்கலாம், உங்களை தகுதி இல்லாதவர்கள் என்று உலகம் புறக்கணித்து தள்ளி வைக்கலாம். ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், இவனுக்குள்ளே ஒரு தாகம்,
எப்படியாகிலும் இயேசுவை கண்டுவிட வேண்டும் என்று. இவன் புறக்கணிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அப்போ இவனிடத்தில் ஒரு குணம் இருந்திருக்கிறது. மற்ற மனிதர்களிடத்தில் அநியாயமாய் வாங்குகிற ஒரு சுவாபம். அவன் வரி வசூலிக்கிறதற்கு தலைவன். அவன் வசூலிக்க வேண்டிய வரியை விட்டுவிட்டு அதை காட்டிலும் அதிகமாய் வரி வசூலிக்க வேண்டாதவர்களிடத்திலும், இயேசுவினிடத்தில் இயேசுவினிடத்தில் பேதுரு வருகிறான். பேதுரு வரும் பொழுது இயேசு கேட்கிறார், யாரிடத்தில் வரி வாங்குகிறார்கள்? பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ? யாரிடத்தில் வரி வாங்குகிறார்கள்? பேதுருவினிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுடைய தலைவர் இயேசு வரி செலுத்துகிறது இல்லையா? உங்களுடைய போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா? பாருங்க, அந்த யூதேயா தேசத்தில் யூத மக்களிடத்தில் வரி வசூலிக்கிறது இல்லை, அந்த தேசத்தின் குடிகளிடத்தில். ஆனால் அங்கே தங்கி இருக்கிற அந்நியர்களிடத்தில் மட்டும்தான் வரி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வரி வசூலிக்கிற மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் பாருங்க, இந்த யூதர்களையும் கஷ்டப்படுத்தி அவர்களிடத்திலேயும் அநியாயமாய் வரி வாங்கியிருக்கிறார்கள். அதனால தான் அந்த வரி வசூலிக்கிற மக்கள் அவர்களால் வெறுக்கப்பட்டார்கள். அந்த வரி வசூலிக்கிற மக்கள், அந்த வரி கொடுக்கிற மக்களால் அநியாயமாய் வாங்க வேண்டாதவர்களிடத்தில். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நம்ம அவர்களுக்கு இடரலா இருக்க வேண்டாம். நீ போய் ஒரு தூண்டில போடு, அதில் வர்ற மீனை பாரு, அதன் வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை எடுத்து அவர்களுக்கு இடரலாகிறாதபடி உனக்கும் எனக்கும் வரி செலுத்துன்னு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்படி அவர்கள் வரி வசூலித்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களில் தான் இவனும் ஒருவன். ஆகையினால் தான் மக்கள் அவனை வெறுத்தார்கள். இன்னைக்கு ஒருவேளை நம்மையும் மற்றவர்கள் வெறுக்கிறதற்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சுவாபங்கள் காரணமாக இருக்கலாம். என் பெற்றோரால் நான் நேசிக்கப்படவில்லை, என்னுடைய பிள்ளைகளால் நான் புறக்கணிக்கப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் யோசித்து ஆராய்ந்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தகப்பனாரை நான் சந்தித்தேன். அந்த தகப்பனார் ஏராளமாக சம்பாத்தியம் பண்ணி பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் செய்து வைத்திருந்தார், எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருந்தார். ஒரு காலம் வந்தது, அவருடைய குடும்பம் அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டது. மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் யார் வீட்டிலும் இவர் தங்க முடியவில்லை. ஒரு உறவினர் வீட்டிலே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தான் இவரை குறித்து எனக்கு சொல்லி இவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ அவரோட பேச ஆரம்பித்தேன். ஏயா இவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி செய்து கொடுத்த உங்கள் பிள்ளைங்க குடும்பம் அவங்கள புறக்கணிக்குது, காரணம் என்ன? அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், அவர்கிட்ட இருந்த ஒரு பாவமான ஒரு வாழ்க்கை, அவர்கிட்ட இருந்த ஒரு பாவமான வாழ்க்கை, பயங்கர குடிக்கு அடிமைப்பட்டிருந்தார். இன்னமும் தன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாத தவறான உறவுகளுக்கு அடிமைப்படுத்தி இருந்தார். பணத்தை வைத்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்தார், மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்தார். அதே பணத்தை, அதே வருமானத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் துன்மார்க்கத்தையும் விலைக்கு வாங்கி வைத்திருந்தார். ஒரு காலகட்டம் வந்தது, பிள்ளைகள் தங்கள் குடும்பம் இவருடைய துன்மார்க்கத்தின் நிமித்தம் இவரை புறக்கணித்து தள்ளினது. மனிதர்களுடைய வெறுப்பு நம்மள வருகிறதற்கு ஒரு காரணமும் இருக்க முடியும், நம்முடைய பாவம். ஆகையினால் தான் வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. உங்கள் பாவம் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பாவம் உங்களுக்கு நன்மையை தடை செய்கிறது. ஒரு பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இப்படித்தாயா இந்த சகையு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்குள்ள ஒரு சின்ன ஆசை, என்ன ஆசை தெரியுமா? இயேசு எப்படிப்பட்டவர் என்று காண வேண்டும்.
இயேசு எப்படிப்பட்டவர் என்று கண்டுவிட வேண்டும். வந்தான். இயேசு வருகிற வழியில், இயேசு வருகிறதற்கு முன்னாலேயே ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி கொண்டான். இயேசு இந்த வழியாக தானே வருவார், இந்த மரத்திலிருந்து அவரை நான் பார்த்து விடுவேன் என்று. ஆனால் என்ன நடந்தது பாருங்க. அந்த இயேசு அவனை தேடி வந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஏறி இருந்த அந்த இடத்திற்கு இயேசு வந்தபோது அவன் அந்த மரத்தின் கீழே நின்று அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறார், சகையுவே, ஆண்டவர் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார். யாருடைய பெயரை? நீதிமான்களின் பெயரை மட்டுமல்ல, அவரை அண்டிக் கொண்ட நீதிமான்களின் பெயரை மட்டுமல்ல, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை இல்லை, இதை விட வேண்டும் என்று நான் பல முறை சிந்தித்திருக்கிறேன், ஆனால் விட முடியவில்லை என்று சிக்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களையும் அவர் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். யாரோ ஒருவர் அப்படிப்பட்ட வேதனையோடு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஆகையினால் தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னை தெய்வன் தேடுவாரா? என்னை என் தெய்வனுக்கு தெரியுமா? மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சகையுவை பெயர் சொல்லி அறிந்த கர்த்தர், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட சகையுவை பெயர் சொல்லி அறிந்த கர்த்தர், மனிதர்களால் பாவி என்று தீர்க்கப்பட்ட இந்த வீட்டிற்கு இயேசு போக தகுதி இல்லை என்று மக்களால் தீர்க்கப்பட்ட அந்த சகையுவை பெயர் சொல்லி அறிந்த கர்த்தர் உங்களையும் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். அந்த சகையுவையே பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார்னா நாம் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். பெயர் சொல்லி அறிந்தது மட்டுமல்ல, எத்தனையோ பேர் இயேசு தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று வாஞ்சித்து விரும்பி நிற்கும்போது இயேசு இந்த சகையுவை பார்த்து சொல்லுகிறார். அவன் அழைக்கலை, வீட்டுக்கு அவர் வருவார்னு எதிர்பார்க்கலை, அப்படி வீட்டிற்கு வருவார்னு எதிர்பார்க்கலை. இயேசு சொல்லுகிறார், நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், வீட்டிற்கு வர வேண்டும் சொல்லலை, ஐ வாண்ட் டு ஸ்டே, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும், ஐ வாண்ட் a room to stay, உன்னுடைய வீட்டிலே நான் தங்க எனக்கு இடம் வேண்டும். அவன் எதிர்பார்க்காததை ஆண்டவர் அவனுக்கு செய்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களை செய்ய போதுமானவராய் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிறதை மட்டுமல்ல, நீங்கள் தேடுகிறதை மட்டுமல்ல, அவரிடத்தில் கேட்கிறதை மட்டுமல்ல, நீங்கள் கேளாததையும் எதிர்பாராததையும். தாவீது என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் தான். ஆனால் அவன் எதிர்பாராத ஒன்றை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு குமாரன் இல்லாமல் போவதில்லை. அவன் அதை எதிர்பார்க்கல. சந்ததி சந்ததியாய் அவனுக்கு முன்னே இருந்த சவுல் தள்ளப்பட்டு போனான். ஆனால் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ஓ, உனக்கு ஒரு குமாரன் இல்லாமல் போவதில்லை. வேதத்தை எடுத்து படித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ படித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? தாவீது நிமித்தம் கர்த்தர் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். ஒரு ராஜாவை யூதாவில் ஆளுவதற்கென்று உட்கார வைத்து வந்தார். தாவீதின் குடும்பம் ஒருபோதும் தள்ளப்பட்டு போகவில்லை. அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். அவன் எதிர்பாராத காரியத்தை செய்ததினால தான் நீர் நல் விசேஷத்தை எனக்கு சொன்னீரே என்று சொல்லுகிறான். நல் விசேஷத்தை எனக்கு சொன்னீரே, நான் எதிர்பாராத காரியமான நல் விசேஷத்தை சொன்னீரே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதையும் செய்வார், எதிர்பாராதவைகளையும் செய்வார். இயேசு தங்க வேண்டும் என்று சொன்னபோது இவைகளை செய்வதற்கு காரணம் ஒன்று உண்டு. தங்க வேண்டும் என்று சொன்னபோது பாருங்க, இவன் எடுத்த முதல் காரியம் என்ன தெரியுமா?
நான் யாரிடத்திலும் அநியாயமாய் எதையாகிலும் வாங்கினது உண்டானால் அவைகளை 4 மடங்கா திரும்ப கொடுத்துடுறேன். அவன்கிட்ட இருக்கிற அக்கிரமம் அவனை விட்டு ஓடிவிட்டது. அவன் அந்த பாவத்திற்கு விலகுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லவில்லை, நீ 4 மடங்காய் திரும்ப கொடுக்க வேண்டும். நீ வாங்கின லஞ்சத்தை, நீ வாங்கின அநியாயமான அந்த வருமானத்தை, அநியாயமாய் வாங்கின வரியை திரும்ப கொடுன்னு சொல்லல. அவனே சொல்லுகிறான், நான் என் பாவத்தை விட்டு வெளியே வருகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள தங்கும்போது நடக்கிற முதல் அற்புதம் என்ன தெரியுமா? பாவம் உங்களை விட்டு விலகும், பாவம் உங்களை விட்டு ஓடும், பாவம் உங்களை விட்டு நீங்கும். விட முடியாத பாவங்கள், பற்றி பிடித்து கொண்டு நிற்கிற பாவங்கள், ஒட்டி கொண்டு நிற்கிற பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விட்டு ஓடும். அடுத்தவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கல. அவன் சொல்லுகிறான், என் ஆஸ்தியில பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இதுவரை வாங்கிதான் பழகி இருந்தான், இதுவரை வாங்கிதான் பழகி இருந்தான். இப்ப அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். ஏழை ஜனங்கள் என்று பாராமல் அவன் வாங்கி கொண்டிருந்தான், கேட்டதை பறித்து கொண்டிருந்தான், கேட்டதை பெற்றுக்கொண்டே இருந்தான். இப்போ பாருங்க, அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாறுகிறான். அநியாயமாய் வாங்கினதை திரும்ப கொடுக்கிறான். அவன் ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கல, ஆனா அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இப்ப என்ன நடக்கிறது பாருங்க. இயேசு அவனுடைய வீட்டில் தங்குகிறார். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? விடுதலை. ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் தருகிற அடிமைத்தனத்தின் என்று விடுதலை, பாவத்தின் என்று விடுதலை, நோயின் என்று விடுதலை, பிரச்சனை என்று விடுதலை, பாடுகளில் என்று விடுதலை, பொல்லாங்கனின் கட்டுகளில் இருந்து விடுதலை, சகல காரியத்தில் இருந்து விடுதலை. ஆண்டவர் ஒரு பூரண விடுதலை வாழ்க்கையை அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய முழு குடும்பத்திற்குள்ளேயும் ஆண்டவர் கொடுத்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு இயேசு அப்படிப்பட்ட நன்மையை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவராய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். யாரோ ஒருவர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் அவருடைய சமூகத்திற்கு வர தகுதியற்றவள் என்று எண்ணி இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களோடு பேசுகிறார். இயேசு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இயேசுவுக்கு தேவை. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. இன்றைக்கு இடம் கொடுங்க. உங்களை கட்டி இருக்கிற பாவ கட்டுகள் அகன்று ஓடும். உங்களை சுற்றி பிணைந்திருக்கிற துன்மார்க்கங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமல்ல ரட்சிப்பு, உங்களுக்கு மட்டுமல்ல விடுதலை, உங்களுடைய முழு குடும்பத்திற்கும், உங்களுடைய முழு வீட்டிற்கும். இதுவரை அநியாயமாய் பெற்றுக்கொண்டிருந்தவர் உங்களை அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுப்பீர்கள், ரட்சிப்பை பகிர்ந்து கொடுப்பீர்கள், ஆசையை பகிர்ந்து கொடுப்பீர்கள், அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பீர்கள், அவருடைய வசனத்தை பகிர்ந்து கொடுப்பீர்கள், அவருடைய வல்லமையை பகிர்ந்து கொடுப்பீர்கள், அவருடைய மகிமையை பகிர்ந்து கொடுப்பீர்கள். அவர் உங்களுக்கு தந்த விடுதலையை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்கள். நீங்கள் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்ய உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். சகையுவை பெற்றுக்கொண்டிருந்த சகையுவை, அநியாயமாய் பெற்றுக்கொண்டிருந்த சகையுவை, துன்மார்க்கமாய் பெற்றுக்கொண்டிருந்த சகையுவை கொடுக்கிற மனிதனாய் மாற்றினவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரம தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் சகையுவின் வாழ்வில் நீர் எப்படிப்பட்டவர் என்கிறதை எப்படி வெளிப்படுத்தினீரோ அப்படியே இவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீர் வெளிப்படுத்த போகிறதற்காக
ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க முடியவில்லை என்று ஏங்குகிறவர்களுடைய கரங்களை நீர் பலப்படுத்தி இன்றைக்கு கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே, ஏழை மக்களை போஷிக்கிறவர்களாய், ஏழை மக்களை ஆதரிக்கிறவர்களாய், ஆண்டவரே, விடுதலை இல்லாத மக்களுக்கு உம்முடைய வசனத்தினால் விடுதலையை கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை இழந்து தவித்து நிற்கிற, சமாதானத்தை இழந்து தவித்து நிற்கிற மக்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கூறி அறிவிக்கிறவர்களாய், உம்முடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், உம்முடைய வசனத்தை அறியாத மக்களுக்கு உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய், கொடுக்கிற மக்களாய் இந்த இடத்திலிருந்து மாற்றி அனுப்பும். இவர்களிலிருந்து வல்லமை புறப்படட்டும், இவர்களிலிருந்து உம்முடைய வசனம் புறப்படட்டும், இவர்களிலிருந்து உம்முடைய விடுதலை புறப்படட்டும், இவர்களிலிருந்து மற்றவர்களுடைய வறுமையை மாற்றி அமைக்கிற செழிப்பின் ஆசீர்வாதம் இவர்களிலிருந்து புறப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. என் ஆண்டவர் அப்படி செய்து விடுகிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.